வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவ ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் பி டைப்க்கான ஒரு கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். மறக்காத மாணவ ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கு இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் பி டைப் கொஷின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணவ ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் சம் ஆகட்டும், 3 மார்க் ஆகட்டும், 5 மார்க் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நல்லா வெல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக அதிலிருந்து கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பருங்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய கொஷினை எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இதிலிருந்து உங்களுக்கு உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமினேஷன் இப்போ நீங்கள் எழுதக்கூடிய பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு இதிலேருந்து கொஷின்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வரும். ஸோ இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ண 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் மேக்ஸ் கொஷின் பேப்பர் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. 7 to 14 இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேணும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கும். வினா எண் 30 கட்டாயமாக வந்து விடையளிக்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சம் பொறுத்த வரைக்கும் நமக்கு x² - 5x + = 6 = 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்பா மற்றும் பீட்டா a² - β² = +or -5 இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நல்லா பார்த்துக்கோங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சமவாய்ப்பு மாறிலியில் எக்ஸோட பரவல் சார்பு ரொம்ப முக்கியம். எக்ஸோட பரவல் நல்லா. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் நல்லா வெல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனாலே போதும். நமக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷனுடைய அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் எடுக்கிறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்டோட இது வரைக்கும் எத்தனை டைம் நடந்திருக்கு பப்ளிக் எக்ஸாம் அந்த கொஷின் பேப்பரை ஒரு டைம் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அதனால் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டோட ப்ரீவியஸ் இயர் அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பருடைய சம்ஸை வெல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் தரவாக இருந்தாலே போதும். கண்டிப்பாக 90க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 80லேருந்து 85 வந்து கண்டிப்பாக எடுக்கலாம். நான் சொல்கிறது 1 மார்க்கும் பார்க்கணும். ஏன்னா 1 மார்க்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போவுமே மேக்ஸில் சென்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்னஸ் வந்து கொஷின் பேப்பர் வந்து எடுப்பாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பருடைய 5 மார்க்கு, 2 மார்க்கு, 3 மார்க்கு, 1 மார்க்கு எல்லாத்தையும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு போங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுதான் 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் பி டைப் கொஷின் பேப்பர். ஸோ இதான் அப்டேட்டு. ஸோ மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதான் அப்டேட்டு. தேங்க்யூ.